சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு, இதுதான் உலகம் கடந்த காலங்களில் பதிவு செய்திருக்கிற யதார்த்தமான ஒரு உண்மை. முரசொலி நாளிதழுடைய முதல் பக்கத்திலேயே அதனுடைய நிர்வாகியாக இருந்த கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எழுதும்போது இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எதிர்காலத்தில் அது வரலாறாக மாறக்கூடிய சாத்தியம் இருக்குது. அந்த வகையில் 1964-65 காலகட்டங்களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அடுத்து 67 திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை பற்றிய பின்னோட்டத்தோடு இப்போ ஒரு திரைப்படம் பராசக்தி அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. முற்போக்கு சிந்தனையாளர்கள், தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் மொழி உணர்வாளர்கள், பற்றாளர்கள் எல்லாருமே அந்த படத்தை பற்றி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலில் 1963-64 காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களிலும், நகராட்சிகளும், மாநகராட்சி பகுதிகளும் நடந்திருந்தாலும் அதில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்தது பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம் மாவட்டம் குமாரபாளையம், இந்த 3 ஊர்களாகும். இந்த 3 ஊர்களிலுமே காவல்துறைக்கு எதிரான போராட்டம் பலமாக இருந்து அதன் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பலர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 3 பகுதிகளிலும் முழு கட்டுப்பாட்டையும் துணை இராணுவம் எடுத்து நடத்தியிருந்திருக்கு. அப்போ முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முதல் நாளே தமிழ்நாடு முழுவதும் இராணுவத்தை தன்னுடைய பாதுகாப்புக்காக கூப்பிட்டு வச்சுருந்துருக்காரு. இந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கிற சிலர் சொல்கிறதும் சிலர் எழுதியிருக்கிற நூல்களின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாத தவிர ஆதாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடையாது. இந்த பராசக்தி திரைப்படம் வந்ததுக்கு பிறகு அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துங்கிறதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டு பார்த்தோம்னா அதை பற்றிய முழுமையான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. குமாரபாளையத்தில் கிட்டத்தட்ட 30 பேர் அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 12 பேருடைய பெயர் மட்டுமே கணக்கு காட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த 12 பேரில் பெயர்கள் கூட யாருடைய மகன், யாருடைய கணவன் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு 13 வயது சிறுமியும் இறந்துருக்காங்க. அவங்களுடைய அண்ணன் ஒரு 20-22 வயதான ஒருத்தர் இறந்திருக்காரு. இதை பற்றிய பதிவுகள் எதுவுமே திராவிட முன்னேற்றக் கழக அரசால் அல்லது திராவிட முன்னேற்றக் கழக கட்சியால் பதிவு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த போராட்டத்தின் விளைவாக ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்த கட்டத்தை தங்களை நோக்கி போகும்போது அதையெல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்க. அரசாவது அதையெல்லாம் ஒரு முறையான பதிவாக பண்ணியிருக்கானா, அதுவும் பண்ணலை. குமாரபாளையத்தில் எப்படி துப்பாக்கி சூடு நடந்தது, என்ன நடந்ததுங்கிறது விவரம் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களால் கூட வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி அந்த போராட்டத்தில் கலந்து உயிரிழந்து அந்த உயிரிழப்பின் மூலமாக ஒரு வெற்றியை திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்த குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த மாதிரியே பொறுப்புக்கு வந்தவங்களாம் மேலே இருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழல்லாம் இருக்காங்க. குமாரபாளையம் காவல் நிலையத்துக்கு முன்னால் தன்னுடைய கணவன் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து அதற்கு பக்கத்திலேயே அவருடைய தங்கை அந்த பெண்ணும் இறந்து போன நிகழ்வை பார்த்துருக்கிற அந்த அம்மா தன்னுடைய கணவன் இறந்து போனதுக்காக ஒரு சான்றிதழ் வேணும்னு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. அதை கூடவும் இந்த ஆட்சியாளர்களாலும் இந்த அரசாலும் கொடுக்க முடியல. பிற்காலத்தில் இந்த நிகழ்வுகளை பற்றி நூல் எழுதுறதுக்காக வந்த கேசவமூர்த்தி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவரும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அதுக்கான சான்றுகளை வாங்க முடியல. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ உயிரோடு இல்லை, வீரபாண்டி ஆறுமுகம், அவரையும் பார்த்து அந்த அம்மா முறையிட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு உதவி பண்ணல. போராட்டத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழல் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமாக ஆட்சியை பெற்றிருக்கிற ஆட்சியாளர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் மாறியிருக்காங்க. இந்த போராட்டம் எப்படி நடந்தது, எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்விக்குறி இன்னும் பலருக்கு இருக்குது. குமாரபாளையம் பகுதியில் இதை பற்றி நம்ம ஆய்வு மேற்கொண்டதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் உயிரோடு இருக்காருனாங்க, பாசா வடிவேல். அவரையும் பார்த்து நம்ம ஒரு நேர்காணல் எடுத்திருக்கோம். அந்த நேர்காணல் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த நிகழ்வை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கிற எழுத்தாளர் கேசவமூர்த்தியும் அந்த நிகழ்வுகள் குறித்து அவர் சேகரித்த ஆவணங்கள் குறித்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு அவசியமானதாகப்பட்டது, அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கு போயிருக்காங்களா, பின்தங்கி போயிருக்காங்களா அப்படிங்கிற ஒப்பீடுகள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறதையும் ஆதாரப்பூர்வமாக எழுத்தாளர் கேசவமூர்த்தி சொல்கிறாரு. இது குறித்து இன்னும் சிலரை நம்ம அந்த பகுதியில் சந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த தொடர் குறைந்தது ஒரு 6-7 பகுதிகளாக தொடர்ந்து வெளிவரும். இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டம் எப்படி இருந்தது, அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது, காவல்துறையினுடைய கட்டுமானம் அமைப்பெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி தெளிவாக இருக்குது. இந்த வீடியோனுடைய முதல் பகுதியில் பாசா வடிவேல் அவர்கள்
1964ஆம் ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போனதும் சிறையிலிருந்து விடுதலையானதை பற்றிய சில செய்திகளை சொல்றாரு. தொடர்ந்து பாருங்க. நன்றி நண்பர்களே. 64லேயே படிச்சுட்டு இருக்கும்போது அறிஞர் அண்ணா திமுக சார்பில் ஒரு போராட்டம் அறிவித்தாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஹிந்தி வந்தாக்கா இந்த அளவில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு வச்சு தான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் அதுக்காக திமுக சார்பில் ஒரு போராட்டத்தை அறிவித்தாங்க. அந்த போராட்டம் அவர்கிட்ட ஒரு குழு போட்டு அந்த குழுவில் நாங்கள் பேர் கொடுக்கணும், வீட்டு வசதி வச்சு அது பிரகாரம் பேர் கொடுக்கணும். வசதி இருக்கிறவங்க வாங்க, நீங்கள் கஷ்டமான குடும்பமாக இருந்தால் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுரையெல்லாம் சொல்லி அந்த குழுக்கிட்ட பேர் கொடுத்து நீங்கள் வரலாம். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குழு அமைக்கப்படுதுங்க. தமிழ்நாடு பூரா வட்டம் நகரம் இப்படி அப்போ வட்டம் தான் அதிகம். அவங்கக்கிட்ட பேர் கொடுத்து நீங்கள் அந்த குழுவில் பேர் சேர்த்திங்க அப்படின்ட்டாங்க. லிஸ்ட்டு போனதுக்கு பின்னால் அவங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க. சரிங்க. எந்தெந்த ஊரில் இன்னன்னார் தலைமையில் போராட்டம் நடைபெறும் 2 கட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 கட்டம் அப்படின்னாக்கா ஒன்று அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 17வது பிரிவை கொளுத்துறது, அது ஒருத்தர் கொளுத்துறது. அது 15ஆம் தேதி கொளுத்துறாங்க. எந்த மாதங்க? அது மாதம் சரியாக தெரியல, 64 அநேகமாக கடைசி பகுதியாக இருக்கும், அது ஞாபகம் இல்லை. ஆனால் வருஷ கடைசி. அதில் முதல் கட்டமாக சட்ட எரிப்புக்கு ஒருத்தர் ஒரு குழு. ஆமாம், ஒரு குழு. அப்புறம் 15 பேர் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகத்துக்கு முன்னால் மறியல் பண்ணி போகிறது, அது 2வது கட்டம் போராட்டம். 2 கட்ட போராட்டத்தை அறிஞர் அண்ணா அறிவித்தாங்க. 2வது கட்ட போராட்டம் மறியல் பண்ணி வேலைக்கு போகிறவங்கள மறியல் பண்ணி தடுக்கிறது. சரிங்க. அப்படி தடுத்து ஜெயிலுக்கு போகிறது. முதல் கட்டம் சட்ட எரிப்புக்கு ஈரோட்டிலேருந்து தாவூத்துங்கிறவர் பவானியில் பராசக்தி மைதானம், அந்த மைதானத்தில் எரித்தார். அவருக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை. அப்போ கட்சிக்காரங்க மட்டும் கலந்துட்டோம். சரி. நான் அதில் போயிட்டேன். ஆமாம், நான் படிப்பு சரியாக ஏறல, அதனால் நான் அதில் கலந்துக்கிட்டு முதல் கட்டமாக போயிட்டேன். சரிக்கு. முதல் கட்டமாக போகும்போது எங்கள் அந்த மாவட்ட தலைநகரங்களில் தலைவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. சரிங்க. அப்போ ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம், ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம். அப்போ நாங்கள் மறியல் பண்ணி போகும்போது நாங்கள் 18 பேர் பவானிலேருந்து போனோம். 3 பேராக போய் மறியல் பண்ணோம். அப்புறம் இங்கே ஒரு 15 நாள் ஈரோட்டில் சப்ஜெக்டில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னால் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. கோர்ட்டில் கூப்பிட்டு போனோன்னா அப்புறம் அவர் நீதிபதி கேட்குறாரு, நீங்கள்லாம் வேலைக்கு அரசு வேலைக்கு செல்லுறவங்கள நீங்கள் தடுத்தீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க, தடுத்தோம். ஏன் அதெல்லாம் குற்றம் இல்லையா? எங்கள் மனசாட்சி பிரகாரம் அது குற்றம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோன்னா உங்களுக்கு 3.5 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. விசாரணை முடிச்சிருதுங்க. அப்போ அது தொட்டதுக்கு பின்னால் மறுபடியும் கோயம்புத்தூரில் கொண்டு போய் சிறை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்கே போகும்போது நாவலர் அங்கே வர்றாரு. மொத்தம் 168 பேர் கோவை மாவட்டம் அண்டு சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் மறியல் பண்ணி சட்ட எரிப்பு போராட்டத்தில் பண்ணவங்க அங்கே கொண்டு வந்துட்டாங்க, கோயம்புத்தூர் சண்டை ஜெயிலுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஜிபி சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் பெரியவர். அவர் சட்டத்தை எரித்து உள்ளார போயிட்டார் முதல்ல. அப்புறம் வீரபாண்டி ஆறுமுகம், நாமக்கல் கரூர் தமிழழகன், அப்புறம் திருச்செங்கோடு என்ஏ நடேசன், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மறியல் குமாரபாளையத்தில் கேவி ராசண்ணன், அப்புறம் அவங்க பையன் அவர் மகன் தியாகராஜன், கேவி தியாகராஜன் அப்படின்ட்டு அவர் குமாரபாளையத்தில் அவங்க 2 பேர் இருந்தாங்க அந்த போராட்டத்தில் 64லேயே. சரிங்க. அதுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதில் ஒரு 6 மாதம் கோவை ராமநாதன், எஸ்.ஏ. ராஜமாணிக்கம்,
இருக்காரு, ஜானகிராமன், எல்லாம் முன்னணி தலைவர்கள். கோவை மு கண்ணப்பன், இப்படி பெரிய ஆளுங்க. இந்த காலத்தில் பெரிய ஆளுங்க, அப்போல்லாம் சாதாரணமாக தான் இருந்தாங்க. இளைஞர்கள் மாவட்ட செயலாளர், இப்படி ஒவ்வொரு பொறுப்பில் இருந்தாங்க. அவங்களோட நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த ஒரு 3.5 மாதத்தில். அப்போ நாங்கள் ஜெயிலை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கும்போது எங்கள் வேலை முடிஞ்சு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு போகும்போது தான் எம்ஆர் ராதா, தியாகராஜ பாவதர், இவங்க எல்லாம் அங்கே என்எஸ் கிருஷ்ணா இருந்த அந்த ஜெயிலெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எதுக்காக அவங்க ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு அந்த விவரமும் கேட்டபோது அந்த லட்சுமிகாந்தன் சொல்லிட்டு இந்து நேசன் பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். அவர் இந்த சினிமா நடிகைகளை பற்றி கொஞ்சம் தவறான பாதையில் பேசினதுனால அவரை ஏதோ மர்டர் பண்ணியிருக்காங்க. அது இவங்க மேலே அந்த கொலை கேஸ் வந்துருச்சு. அதனால் அவங்க வந்ததாக சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் சுற்றி பார்க்கும்போது வஉசி இழுத்த செக்கு அங்கே தான் இருக்குது முன்னால். வஉசி தொகுதி. ஆமாம், மணலும் சுண்ணாம்பும் கலந்து அதை அரைக்கிற வேலை. இந்த செயின் போட்டு அவர் ஒருத்தரே இழுக்கணும். அந்த மாதிரி இழுத்த செக்கு தான் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தது. அப்படி இழுக்கலை அப்படின்னா அடி விழுவோம். மறுபடியும் நாவலர்கிட்ட போய் சொன்னோம். அவர் எதிர்கட்சி தலைவர். அப்போ அண்ணா திமுகவுக்கு 50 எம்எல்ஏ. இந்த போராட்டம் நடக்கும். ஆமாம், இந்த போராட்டம் நடந்து அவர் உள்ளார வரும்போது எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர் கலைஞர் கருணாநிதி, தலைவர் முத்தமிழறிஞர், அவர் திருச்சியில் ஜெயிலில் இருக்கார். அண்ணா வேலூரில் ஜெயிலில் இருக்கார். எல்லா தலைவர்களும் ஜெயிலில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த வகையில் நாவலர் எங்களுக்கு வந்தார். நாவலர் இருக்கும்போது சாயங்காலம் 4 மணிக்கு கிளாஸ் நடத்துவார். 5 மணிக்கு லாக்அப் பண்ணிடுவாங்க. 4 மணிக்கு கிளாஸ் நடத்துவார். கிளாஸ் எல்லாம் எப்படி கட்சியில் இருக்கிறது, எப்படி பொதுக்கூட்டம் பேசுகிறது, அப்படிங்கிற மாதிரி கட்சியுடைய ஒழுங்கு நடவடிக்கையெல்லாம் எப்படி நடந்துக்கணும், அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, அந்த கொடியினுடைய அளவு எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாடம் எடுத்தார். கொடி நம்ம விருப்பத்துக்கு தயாரிக்க முடியாது. ஆமாம், அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது கழகத்தில் நிறைவேற்றி வச்சுருக்காங்க. புக்காகவே சட்டத்திட்ட புஸ்தகமே இருக்குது, இன்னுமே இருக்குது அங்கே. அந்த புக்கை வாங்கி படித்து பார்த்தோம்னா அந்த கொடிக்கு கூட ஒரு அளவு இருக்குது. கருப்புக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது, சிகப்புக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அவர் கிளாஸ் எடுத்தார். சரி. அவர் நைட்டில் படிக்கிற பழக்கம். நைட்டில் சாப்பிட மாட்டார், பழம் மட்டும்தான் சாப்பிடுவார். நைட்டில் படிப்பார். வெளியில் தான் லைட் எரியும், அந்த வெளிச்சத்தில் உட்காந்து படிப்பார். அப்போ எல்லாம் ஒரே பகுதியில் இருந்தீங்களா, வெவ்வேறு இடங்களா? இல்லை, எங்களுக்கு சி கிளாஸு, அவங்களுக்கு பி கிளாஸு, அவருக்கு ஏ கிளாஸு, எதிர்கட்சி தலைவருக்கு ஏ கிளாஸு. அந்த ஏ கிளாஸுங்க கோயம்புத்தூரில் 3 தான் இருக்குது. அந்த 3ல் ஒன்றில் கள்ளநோட்டு கிருஷ்ணன், 22 மில்லுக்கு சொந்தக்காரர் கள்ளநோட்டு கிருஷ்ணன், கோயம்புத்தூரில். அவருக்கு 10 வருஷம் ஜெயிலு. அதனால் அவர் ஒரு இதில் இருக்கார். இன்னொன்றில் கப்பல் பட தளபதி, அவர் ஏதோ ஒரு மோசடி வழக்கத்தில் அவர் இருக்கார். இன்னொன்றில் நாவலர், நம்ம நாட்டுடைய கப்பல் படை தளபதிங்களா? ஆமாம். அப்புறம் இவர் நாவலர் ஒன்றில், அது தனிப்பட்ட முறையில் இருக்குது அந்த 3. அதுக்கு பின்னால் பி கிளாஸு. பி கிளாஸை எடுத்துகிட்டா ஒரு 100 கிளாஸ் இருக்கும், 100 ரூம் இருக்கும். அது தண்டனை முடிகிற டைமில் கேஸ் நடந்துட்டு இருக்கவங்க கண்டன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டன் லிஸ்ட்டு. அவங்களுக்கு தீர்ப்பு ஆகாமல் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த பி கிளாஸ், அதை பி கிளாஸில் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு சி கிளாஸ், அது ஒரு டவர் பிளாக்கு. அந்த காலத்தில் விக்டோரியா மகாராணி அடுப்பு பற்ற வச்சது அந்த கோவையில். இந்த அரசியல் கைதிகளுக்குன்னு ஒரு மெத்த பிளாக்கு, அது ஒரு ரவுண்டே இருக்குது. அந்த பிளாக்கில் 5 பேர் ஒரு ரூமுக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கும் ரூமு. அந்த ரூமில் ஒரு சட்டி ஒன்று கொடுத்துருவாங்க.
அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டம், ஒரு ஒரு குவளை அலுமினியம் தண்ணி குடிக்கிறதுக்கு, அது ஒரு பானை இவ்வளோ பெருசு கொடுத்துருவாங்க, அது தண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இவ்வளோ பெரிய பானை ஒன்று பெருசாக கொடுப்பாங்க. அது ஏதாவது நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நைட்டில் ஏதாவது வயிறு கோளாறு ஆச்சுனாக்கா அதில் போய் இருந்துக்கலாம். காத்தால் எந்திரிச்சு நாம் தான் அதை சுத்தம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் சுத்தம் பண்ணணும். அப்படி தருண பிரகாரம் வந்து இதில் வந்து நாங்கள் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மாதிரி ரூமில் போட்டு 5 மணிக்கு அடைச்சிருவாங்க. காத்தால 5 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. நைட்டில் 3 ஷிஃப்ட்டு வந்து கான்விக்ட் வார்டர் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து தண்டனை அடைஞ்சவங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வார்டனுக்கு வந்து காக்கி ட்ரெஸ் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு விசில் இருக்கும், தடி இருக்கும், அந்த காலுக்கு போகிற பெல்ட்டு. போலீஸுக்கு என்ன இருக்குதோ அதே இது வந்து உள்ளார அவங்களுக்கு பவரு. நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் எங்களை அடிக்கிறதுக்கே பவர் உண்டு அவங்களுக்கு. கான்விக்ட் வார்டர்னு பேர் அந்த கொலைகார கைதிகளுக்கு. அதை வந்து அவங்க ஜெயிலர் சொன்னால் அவங்க அடிக்கணும் தப்பு பண்ணால். அந்த மாதிரி ஒரு இது. அதில் அவங்களுக்கு 3 ஷிஃப்ட்டு மாறி மாறி வருவாங்க. மாறி மாறி விடியறதுக்குள்ளே 3 ஷிஃப்ட்டு வருவாங்க. அப்புறம் காத்தால 5 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒவ்வொரு கதையை கேட்டோம்னா உண்மையிலேயே அவன் கொலை பண்ணும் அப்படிங்கிற முறையிலேயே வரல. ஒரு அசந்தர்ப்பம், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க அவங்க. ஆமாம், ஒவ்வொரு படம் எடுக்கலாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும். அவ்வளோ கதைகள் இருக்கு. ஆமாம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கதை நாங்கள் கேட்போம். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்னு கேட்கும்போது கதையாக சொல்லுவாங்க. அந்த கட்டத்தில் உங்களை நடத்துறது மனிதாபிமானத்தோடு மரியாதையாக நடத்துவாங்களா எப்படி? இங்கே சிறை எங்கள் அரசியல் கைதிகள்லாம் வந்து ஓரளவுக்கு மரியாதையாக பண்ணுவாங்க. எங்களுக்கு கடுங்காவல் தண்டனை அப்போ இருந்ததுனால எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. என்ன வேலை கொடுத்தாங்கன்னா, நாவலர் இருந்துக்கிட்டு ஜெயில் சூப்பராண்டுக்கிட்ட பேசிட்டாரு, நாங்கள் ராட்டை சுற்றுறோம். கைராட்டை. ஆமாம், கைராடை கதர் சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு சட்டமாக 2 சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் அதை நூற்று நம்ம கொடுத்துடணும். ஒரு 4 மணிக்குள்ளே கொடுத்துட்டோம்னா ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு. அந்த டைமில் நம்ம உள்ளார ஜெயிலில் சுற்றி பார்க்கலாம். அது ஒரு 22 ஏக்கரா இருக்குது அந்த ஜெயிலு. ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அரசியல் கைதிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த இது உண்டு. ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை. இந்த கான்விக்ட் வார்டர்னு சொல்கிறோம் இல்லைங்க, அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அவங்க எங்கே வேணாலும் சுற்றலாம். அவங்களுக்குன்னு தனியாக ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஓய்வறை. அந்த ஓய்வறையில் அவங்க இருந்துக்குவாங்க. சாப்பாட்டுக்குன்னு தனியாக செக்ஷனு, அது 24 மணி நேரம் சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட அதனுடைய கெப்பாசிட்டி 5000 பேர் உள்ள அடைக்கலாம். உள்ளார வந்து எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறது 5000 பேர். 100 பேர் வெளியில் போனான்னா 100 பேர் உள்ளார வருவாங்க. அதான் ஆங்கிலேயர் காலத்தில் பொருத்தப்பட்ட அடுப்பு இன்னும் அணையாமல், இன்னும் அறையில சொல்லுவாங்க. 24 மணி நேரம் அங்கே இருக்கிற கைதிகளுக்கு வந்து சாப்பாடு செய்யணும்னா நாங்கள் போகிற கட்டத்துலலாம் ரொம்ப மோசம். காத்தால கோதுமை கஞ்சி, ஒரு நாளைக்கு ராகி கஞ்சி, மத்தியானத்தில் வந்து சோள களி. இந்த செங்கல் சைஸ் இருக்கும் இல்லைங்க, ஆமாம், அதே மாதிரி செங்கல் சைஸில் இருக்கும், அச்சடிச்சு கொடுக்கும். ஆமாம். ஆனால் அது பார்த்தா சிமெண்ட் கலரில் இருக்கும் நிறம். அதை பார்த்தோம்னா சிமெண்ட் கலரில் இருக்கும். அது பாடை மாதிரி கட்டி தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து வச்சு அங்கே வரிசையாக போடுவாங்க. குழம்பு சூப்பராக இருக்கும், மோர் சூப்பராக இருக்கும். ஆனால் இது மட்டும் ஒன்று தான் ரொம்ப கஷ்டம், சோளக்களி. இரவு உணவுங்க? இரவு உணவு சாயங்காலம் ரேஷன் அரிசியில் சாப்பாடு இப்போ இவ்வளோ பெருசு கப்பு. அப்புறம் இவ்வளோ பெரிய கடலை உருண்டை சூப்பராக இருக்கும். கடலை உருண்டை நான் போன புதுசில் எனக்கு சாப்பாடு ஒத்துக்கலன்ட்டு என் சாப்பாட்டை கைதிகிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்டேருந்து கடலை உருண்டையை வாங்கிட்டேன். சரிங்க. 2-3 கடலை உருண்டை நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு ராத்திரி பூராமே வந்து ரொம்ப தொந்தரவாகி போச்சு. அப்புறம் அந்த பானையில் இருந்தோம்னாக்கா பைக் சத்தம் தான் வரும். எனக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி தான் பி கிளாஸில் நாவலர் இருக்கார். காத்தால கோவை ராமநாதனை அனுப்பிச்சி விட்டார். என்ன ஒரு தோழர் ராத்திரி பூரா பைக் ஓட்டிகிட்டு இருந்தார், போய் என்னன்னு பாட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் ராமநாதன் வந்து பார்த்தாரு, என்ன வடிவேலை அப்படின்னு. மழை ராத்திரி மாற்றி சாப்பிட்டோம், உடம்பு சேரல, வயிற்றாலேயே போயிட்டுருக்குது அப்படின்னோன்னா அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் நாவலர்கிட்ட. நாவலர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவர் பவானி தோழர் தாங்க வடிவேல் அப்படின்னு. ஏப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னாரு. இந்த மாதிரி சம்மந்தம்
சரி இனிமேல் நீ அங்கே சாப்பிடாத, அவருக்குன்னு சாப்பாடு வந்து ஸ்பெஷல் சாப்பாடு அவருக்கு நாவலருக்கு நைட்டு சாப்பிட மாட்டார். அந்த சாப்பாட்டை வந்து அந்த பானையில் போட்டு மோரை ஊற்றி வச்சுருப்பார். அதை நான் காத்தால போய் சாப்பிடுவோம். அது சாராதுக்கு முதலையே நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிஷனு, உள்ளாரையே ஆஸ்பத்திரி இருக்குது. உள்ளார ஆஸ்பத்திரி இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டாங்க, அங்கேயும் நிற்கலை. அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட செயலாளர் உடுமலை நாராயணன், அவர் பிற்காலத்தில் கல்வித்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் மத்திய அரசாங்கத்தில், சி சுப்பிரமணியம், அவரையே தோக்கடிச்சார் பொள்ளாச்சியில். சிஎஸ் தோக்கடிச்சார். ஆமாம், அவர் எங்களுக்கு மாவட்ட செயலாளர், கோவை மாவட்ட செயலாளர். அவருக்கு அதே ட்ரபிள். அவர் ஒரு 6 அடி இருப்பார் உயரம். அவருக்கு நான் இடுப்புக்கு தான் இருப்பேன். 2 பேருக்கு விலங்கு போட்டு கொண்டு போகிறாங்க மத்திய ஆஸ்பத்திரிக்கு. வெளி மருத்துவமனைக்கு போகிறீங்க? வெளி இங்கே சரி வரல அப்படின்னா வெளி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. 2 பேரும் போய் வெளி மருத்துவமனையில் அட்மிஷனு, அங்கே போலீஸ் போட்டாங்க. மாவட்ட செயலாளருக்கே கையில் விலங்கு போட்டு தான் கொண்டு போகிறாங்க. 2 பேர்த்துக்கு விலங்கு போட்டு தான் கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே விலங்க விட்டுட்டு அப்புறமா அங்கே ஹாஸ்பிட்டலில் 4 போலீஸ் ரிசர்வ் பார்ட்டி போட்டாங்க. அப்புறம் 1 வாரம் இருந்து நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டேன். 10 பவுண்டு இறங்கிட்டேன். அங்கே எடை போட்டு பார்க்கும்போது போகும்போது இருந்த இது வந்து 10 பவுண்டு இறங்கிடுச்சு. 10 பவுண்டு இறங்கினதுக்கு பின்னால் மறுபடியும் வந்து இவர் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டார். அங்கே சாப்பிட்டோம். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டோம், நல்லாயிட்டோம். அப்புறம் 10 பவுண்டுக்கு மேலேயே கூடிடுச்சு. 3.5 மாதத்தில் அந்த அளவுக்கு கூடிடுச்சு. அப்புறம் எல்லாம் வந்து அவருக்கு 6 மாதம், எங்களுக்கு 3.5 மாதம். யாருக்கு 6 மாதம்? நெடுஞ்செழியனுக்கு 6 மாதம், கோவை ராமநாதனுக்கு 1 வருஷம். இதுலேயும் பல்வேறு விதமாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன்றும் அந்தந்த நீதிபதியினுடைய மனநிலைக்கு தக்கபடி தண்டனை கொடுக்குறாங்க. ஆமாம், நீதிபதி எப்படி நினைக்கிறாரு அப்படி. அவங்களுக்கு கோயம்புத்தூர் நீதிபதி, உங்களுக்கு ஈரோடு, எங்களுக்கு ஈரோடு. 3.5 மாதம். அதை வந்து ஈரோட்டில் 5 பேர், இங்கே 18 பேர், கோபியில் வந்து 15 பேர். அதில் தான் கோபி வெங்கடு எல்லாம் என் கூட இருந்தேன். எனக்கு வந்து அண்ணன் ஆகுது கோபி வெங்கடு. அவர் அங்கே அப்போ நகர செயலாளர், கோபி நகர செயலாளர். அப்போது அவர் உள்ளார வரும்போது பிஏ சாமிநாதன் தான் வந்து புளியம்பட்டி சாமிநாதன் தான் அங்கே ஒன்றிய செயலாளர், கோபி ஒன்றிய செயலாளர். இந்த கருப்பு சிவப்பு கரை வந்து வேஸ்டில் இன்றைக்கி நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் நெசவாளர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, பிஏ சாமிநாதன் இதை எப்படி கட்சி வேஷ்டியில் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரதுன்னு நெசவாளர்களோடு கலந்து பேசி அப்புறம் தான் இந்த கரையை கண்டுபிடிச்சார். வெள்ளை வேட்டி அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த கருப்பு சிவப்பு சேர்த்துறதுங்கிறது அவர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. ஆமாம், அவர் வரல உள்ளார, அவர் மிஸ்ஸாவில் வேணா உள்ளார இருந்தார். ஆனால் இந்த போராட்டத்துக்கு அவர் வரல, வெளியில் இருந்து தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தார். இந்த வேட்டியினுடைய துவக்கம் அவர் தான். இந்த கருப்பு சிவப்புங்கிறது வந்து அவர் மூலியமாக கண்டுபிடிச்சா அப்புறம் வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த கருப்பு சிவப்பு வேஷ்டின்னு கண்டுபிடிச்சது பிஏ சாமிநாதன். நெசவாளர்களை வச்சு எப்படியும் அந்த வேஷ்டிக்கு வந்து நம்ம கட்சி கொடி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி அப்புறம் ரிலீஸ் ஆகிற டைம் வந்துருச்சு. ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு துக்க சம்பவத்தோடு தான் வெளியில் வந்தோம். அது என்ன காரணம்னா, அப்போ பக்தவச்சலம் பீரியடில் அர்ஜுனான்ட்டு சேலத்துக்காரர் ஒருத்தர் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டரு, அவர் ஈரோட்டில் இருக்கார். சரிங்க. கொஞ்சம் நேர்மையான அதிகாரி. அவர் என்ன பண்ணார், இந்த சாராயம் கேட்குறவன் இதெல்லாம் தான் அப்போல்லாம் வந்து தண்டனை. குடித்தவனுக்கு 6 வாரம், காய்ச்சனா அப்படின்னாக்கா 1 வருஷமா 6 மாதமா இப்படி. அப்போ காங்கிரஸ்காரவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பர்மிட் வாங்கி வச்சுக்குவாங்க அரசாங்கத்தில். பர்மிட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மேல்நாட்டு சரக்கை வாங்கி அவங்க குடிச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அவங்கள பிடிக்க முடியாது. லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி இருக்கிற ஏழைங்க அதை கள்ளச்சாராயம் தான் குடிப்பான். கள்ளச்சாராயம் குடித்தானாக்கா இவனுக்கு 6 வாரம் ஜெயிலு. இது வந்து அவர் மனசை உறுத்தி, ஏன்னா பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயமா அப்படின்ட்டு அவர் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார். அவரே நடத்துகிறார். அவர் நடத்துகிற போராட்டம் வந்து மணிக்கூண்டில் வந்து நான் சாராயம் காய்ச்சறேன்னு அறிவிச்சிட்டார்.
எஸ்ஐ. சரிங்க. அவர் கூட ஒரு பால்காரர் ஒருத்தர் கிட்டுன்னு பேர், அவர் துணைக்கு வர்றாரு. ஆனால் இவங்க தேடி பார்க்குறாங்க போலீஸ்காரங்க அவரை பிடிக்கிறதுக்காக, காய்ச்சறதுக்கு முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு. இவர் தலைமறைவாயிட்டார். சரி. அந்த டைமுக்கு கரெக்டாக அங்கே வந்து இறங்குறாங்க. இறங்கி பானையை வைக்கிறாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளார கொண்டு வந்துட்டாங்க. போலீஸ் பிடிச்சி வந்துடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளார கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவர் எங்களோட தான் இருந்தார். அவங்க மாமனார் வந்து சேலத்தில் வக்கீலுங்களாமா. சரி. அவர் வக்கீல் வந்து நாங்கள் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அவரை ஜாமீனில் எடுக்கிறார். பிணையில் வெளியே கொண்டு வரக்கு வர்றாரு. அவரை ஜாமீனில் எடுக்கிறாரு. ஜாமீனில் எடுக்கும்போது எங்களோட தான் வர்றாரு. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். அவர் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து தோழர்களோட எல்லாம் பார்க்கணும், அவருக்கு வேணுங்கிற தோழர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. அப்படி போகும்போது பிஎன் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட கோயம்புத்தூரில் ரேஷன் கடை ஒன்று. சரிங்க. அந்த ரேஷன் கடையில் அரிசி பஞ்சம். சிறையினுடைய பின்பக்கம் தானே பிஎன் போலீஸ் ஸ்டேஷன்? பிஎன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான். ஆமாம். அங்கே பக்கத்தில் ரேஷன் கடையாம்மா. அங்கே ஏதோ பிரச்சனை, அரிசி போடல அப்படின்ட்டு. அரிசிக்கு ஏகப்பட்ட பஞ்சம் அந்த கட்டம். அந்த டைமில் இவர் போய் கடைக்காரர்கிட்ட ஏப்பா இத்தனை பேருக்கு போடல அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்டு அது போராட்டமாக வெடிச்சிருச்சு. இவர் அங்கே போராட்டத்தை உருவாக்கிட்டார். அந்த போராட்டத்துக்கு தலைமை இவர் அர்ஜுனன். அவர் தலைமை தாங்கி அந்த போராட்டம் நடத்தும் போது முத்துசாமிங்கிறவர் அந்த எஸ்ஐ, அங்கே காவல் நிலைய எஸ்ஐ. ஆமாம், அந்த அந்த ஸ்டேஷனில். அவர் என்ன பண்ணார், அவர் துப்பாக்கி சூட்டில் சுட்டுட்டார். நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டோம். நாங்கள் 3.5 மாதமாக விட்டாரிலேருந்து காஞ்சி போய் வர்றோம், வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆதங்கம். இந்த சமாச்சாரமெல்லாம் எங்களுக்கு அதுக்கு பின்னால் தான் தெரியும். ஓ, அர்ஜுனனை சுட்டுறாங்க. சுட்டுறாங்க. சுட்டோன்னா கலவரம் ஆகிடுது. கலவரம் ஆனதுக்கு பின்னால் அவங்க மாமனார் ஜாமீன் அங்கே தான் இருக்கார். அப்புறம் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்தவர் தான் கடைசியில் அவருக்கு சேலத்துக்கு வந்து ஊர்வலமாக கொண்டு போனாங்க. உடல் தான் போயிருக்கு. ஆமாம். காவல்துறையிலையும் அப்போ நேர்மையான நல்லா இருந்திருக்காங்க. அந்த மாதிரிங்க ராத்திரியில் சினிமாவுக்கு போவோம். எம்ஜிஆர் ரசிகர் நாங்கள்லாம். எம்ஜிஆர் ரசிகருங்கும் போது ராத்திரியில் இங்கேருந்து அங்கே ராஜாராம் தேட்டரில் தான் படம் போடுவாங்க. எம்ஜிஆர் படமெல்லாம் ஜாஸ்தி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட டபுள்ஸ் போவோம். அப்போல்லாம் சைக்கிளில் லைட் இல்லைன்னா பிடிப்பாங்க, டபுள்ஸ் போனாலும் பிடிப்பாங்க. அப்போ சட்டம் இருந்தது. நாங்கள் போயிட்டு வரும்போது கரெக்டாக மூளைப்பட்டக்கிட்ட நின்று பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு அடா பவானிலேருந்து நீங்கள் எல்லாம் சினிமாவுக்கு இங்கே வர்றவங்களா அப்படின்னு சண்டை போட்டு 2 வீல் காற்றையும் பிடிங்கி விட்டுருவார். பிடிங்கி விட்டு டபுள்ஸ் வந்தவன் மேலே பின்னால் வீல், ஓட்டிகிட்டு வந்தவனுக்கு தலைக்கு முன்னால் மேலே சைக்கிளு, ஃப்ரெண்டு சக்கரம் தூக்கிட்டே என் கண்ணுக்கு படுற வரைக்கும் நீங்கள் தூக்கிட்டு தான் போகணும் அப்படிம்பார். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அர்ஜுனன். அந்த மாதிரி ஒரு நல்ல அதிகாரி. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதுவும் நடந்தது. அதுவும் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் கள்ளநோட்டு கிருஷ்ணான்னு நாங்கள் கேள்வி தான் பட்டிருக்கோம், ஆனால் பார்த்ததில்ல. ஆல்ரெடி இருப்பார், நல்ல செவன்னு ஆள். 22 மில்லுக்கு சொந்தக்காரர் கோயம்புத்தூரில். அவர் அடித்த நோட்டு செல்லாதுன்னு சொல்ல முடியல. பக்தவச்சலம் பீரியடில் செல்லாதுன்னு சொல்லவே முடியல. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஒரிஜினல் தான் அடித்தார். அவர்கிட்ட வந்து வேலைக்காரனாக சேர்ந்து ஒரு சிஐடி தான் கண்டுபிடிச்சாப்புல. அது நோட்டெல்லாம் அவர்கிட்ட பிடிக்க முடியல, ஏதாவது மிஷின் இருந்ததுக்கு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு பின்னால் வந்து 10 வருஷம் போட்டாங்க. அப்புறம் அப்பீல் போட்டு அதில் ஒரு 3 வருஷம் குறைஞ்சி 7 வருஷம் இருந்தார். அது 64 சரித்திரம்.